கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரசங்கின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் வசனம் 5. ஆவியின் வழி என்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த யதார்த்தத்தை ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளைகளும் புரிந்து கொள்வோமானால் நாம் கடவுளை குறித்து நாம் புலம்புவதோ முறுமுறுப்பதோ கடவுளிடத்திலே நாம் ஆர்கியூ பண்ணுவதை விட்டு விடுவோம். காரணம் என்னவென்றால், கடவுள் எப்பொழுதுமே தான் சொன்னபடி செயல்படுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஆனால் அவருடைய செயலை நாம் கண்கூடாக அல்லது நம்முடைய மாமிசத்தின் கண் கொண்டு பார்க்கவோ, நமக்கு இருக்கிறதான சொற்ப ஞானத்தின் மூலமாய் அறிவின் மூலமாய் கடவுளுடைய வல்லமையை புரிந்து கொள்ளவோ நமக்கு தெரியாமல் இருந்து கூட அதை தெரிந்து கொள்ள நாம் முயற்சித்து அதிலே நாமே ஒரு முடிவுக்குள் வந்து விடுகிறோம். இன்ன விதத்தில் தான் கடவுளால் செய்ய முடியும், இப்படி தான் கடவுளால் செய்ய முடியும், இதை தாண்டி கடவுளால் எதையுமே செய்ய முடியாது என்ற இடத்திற்கு வந்து விடுகிறோம். எதை ஒப்பிட்டு பார்த்து நமக்கு இருக்கிறதான சூழ்நிலைகள், நமக்கு இருக்கிறதான வாய்ப்புகள், இவைகளை வைத்து கடவுள் நான் இப்படிப்பட்டவன் தான், என்னை கொண்டு கடவுள் இதைத்தான் செய்ய முடியும், அல்லது என் வாழ்க்கையில் இவ்வளவு தூரம்தான் கடவுள் செய்வாரே தவிர இதை தாண்டி கடவுளால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற நிலைக்கு நாம் வந்து விடுகின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் அவை எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து கர்த்தருடைய அனந்த ஞானத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே ஒரு அற்புதமான வார்த்தையை பிரசங்கி நமக்கு சொல்லித் தருகிறார். ஆவியின் வழி இன்னதென்றும், ஒரு ஆவி எந்த திசையில் பயணிக்கிறது என்பதை குறித்து நம்மால் அறிந்து கொள்ள முடியாததைப் போல, அதே வண்ணமாய் ஒரு பெண்மணியினுடைய வயிற்றில் வளர்கின்ற குழந்தையினுடைய எலும்புகள் எப்படி உருவாகிறது, மற்ற அவயங்கள் எப்படி உருவாகிறது என்பதை நம்மால் தெரிந்து கொள்ளவே முடியாததைப் போல அல்லது புரிந்து கொள்ள முடியாததைப் போல கடவுளும் எப்படி செயல்படுகின்றார் என்பதை நாம் என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ முடியாது. ஏனென்றால் அதற்குரிய ஞானம் மாத்திரமல்ல, அதற்குரியதான பலன் நமக்குள்ளாக கிடையவே கிடையாது. ஏனென்றால் நம்முடைய கடவுள் ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் செயல்படுகிற ஆண்டவர் அல்ல. ஒரு 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 வரைமுறைக்குள்ளாக மட்டும்தான் ஆண்டவரால் செயல்பட முடியும் என்று சொல்லுகிறவர் அல்ல. எதையுமே தாண்டி ஆண்டவராலே செயல்படக்கூடிய வல்லமையுடைய கடவுளாக இருக்கிறார். காரணம், அவர் சிருஷ்டி கடவுளாக இருக்கிறார். அவர்தான் எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர். படைப்பின் சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவருடைய வல்லமையை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது என்று எழுதியிருக்கிறது. அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்த இடத்தை ஆண்டவர் அவ்வளவு நேர்த்தியாக அழகாக உருவாக்கினார் என்பதை நாம் படைப்பிலேயே பார்க்கின்றோம். அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்த இடத்துல, இருள் சூழ்ந்திருந்த அந்த இடத்துல வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். அங்கே வெளிச்சம் உருவாயிற்று. ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய கடவுள்
அப்படி தான் செயல்படுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஆகவே தேவனுடைய அந்த வல்லமையை நான் கண்டு கொள்ள வேண்டும் என்று முயற்சிப்பதை காட்டினோம் ஆண்டவருடைய திருக்கரத்தில் அர்ப்பணித்து என் ஆண்டவர் எனக்காக செயல்படுகின்ற கடவுளாக இருக்கிறார். அதுவும் என்னை குறித்து என்ன திட்டத்தை கடவுள் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தின்படியே செயல்படுகின்ற கடவுள். அவர் எதையும் மாற்றி அமைக்க முடியும். ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்த இருள் நிறைந்திருந்த இந்த பூமியை ஆண்டவர் அவ்வளவு அழகாக நேர்த்தியானதாக மனிதர்களும் பிற உயிரினங்களும் வாழ்வதற்கு உகந்த ஒரு இடமாய் கடவுள் மாற்ற முடியுமானால் என்னுடைய வாழ்க்கையை கடவுளால் எவ்வளவு அதிகமாக மாற்ற முடியும். கடவுளால் கூடாதது, கடவுளால் இல்லாதது என்று ஒன்றுமே இல்லை. கடவுள் எத்தையும் சாத்தியமாக்குகின்ற ஆண்டவராய் என் வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதை அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் புரிந்து கொண்டு தேவனுடைய செயலை நாம் விசுவாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் பொழுது இது எப்படி நடக்கும், இதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன என்பதை குறித்து அல்ல, அது நீங்களும் நானும் செயல்படும் பொழுது யோசிக்க வேண்டிய ஒன்று. ஆனால் கடவுள் அவருக்கு எத்தனையோ விதங்களிலே செயல்படக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், கல்லறை அடைக்கப்பட்டு விட்டால் இயேசுவால் உயிர்த்தெழ முடியாது என்று ஒன்றுமே இல்லை. சீஷர்கள் பூட்டி கொண்டு வீட்டிற்குள்ளாக இருந்தால் அந்த பூட்டின வீட்டிற்குள் இயேசு பிரவேசிக்க முடியாது என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஆண்டவர் எங்கும் எந்த இடத்திலும் அவர் கிரியை நடப்பிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அந்த மாபெரும் வல்லமை நிறைந்த தேவனுடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அவர் அழகாக நேர்த்தியாக நம்முடைய வாழ்க்கையை அவர் வணைந்து அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்றுவார். அநேகர் பார்த்து பிரமிக்கத்தக்கதான விதத்தில் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்கி தருவார். ஆகவே சோர்ந்து போய்விட வேண்டாம், கண்ணீர் வடிக்க வேண்டாம். கர்த்தரை துதியுங்கள், உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படுவதை பார்ப்பீர்கள். செபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, அப்பா, ஒரு ஆவியின் வழியை நாங்கள் அறியாததைப் போல, ஒரு கர்ப்பவதியின் வயிற்றில் உருவாகின்ற குழந்தையுடைய எலும்புகள் மற்ற அவயங்கள் எப்படி உருவாவது என்பதை நாங்கள் அறியாததைப் போல உம்முடைய செயல்களை நாங்கள் அறிந்து கொள்ள திராணியற்றவர்கள். அவ்வளவு தூரம் ஆண்டவரே எங்களுக்கு அறிவும் போதாது ஆண்டவரே. ஆகவே என் சிருஷ்டி கர்த்தராகிய உம்முடைய திருக்கரத்தில் எங்களையும் எங்கள் தேவைகளையும் எங்கள் எதிர்காலத்தையும் அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக்கொண்டு உம்முடைய பார்வைக்கு உகந்தபடியே நீர் காரியங்களை நடப்பிக்கும்படியாக செபிக்கிறேன். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.